அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் வாசுகி. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பார்த்துட்டு வரோம்? காஃபி வித் ரீசனிங் பார்த்துட்டு வரோம். காஃபி வித் ரீசனிங்கில் டெய்லி 5 பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் இது நிறைய வீடியோ, ஆக்சுவலாக நிறையா டாபிக்ஸ் நடத்தியிருக்கோம். போன வீக்லேருந்து நம்ம நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். இந்த தடவை நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் நிறையா போட்டிருந்தேன். இப்போது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. அதில் இந்த டிஃபிகல்ட் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா அப்படின்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன வேணும் ரீசனிங்கில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாரோட கமெண்ட் படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் தேங்க்யூ சொல்வீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னால் உங்களுக்கு ஏதாவது யூஸ், நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி வேலைக்கு போயிருங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் 90 டேஸ் தான். இன்னையிலேருந்து கவுண்ட் பண்ணால், நீங்கள் இந்த வீடியோ வந்து April 14th அன்றைக்கி பார்ப்பீங்க. அன்னையிலேருந்து கவுண்ட் பண்ணால் கரெக்டாக குரூப் 4க்கு 90 டேஸ், குரூப் 1 வந்து June 15 வருது. அதுக்கெலாம் பார்க்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அண்ட் பேனிக்கே இல்லாமல் படிக்கணும். அது ஒன்று தான். கார்னிவல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10 சம்ஸ் வருது. 10 சம்ஸ் வரும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. எப்படி கேட்க போகிறாங்களோ, ரீசனிங்னாலே ரொம்ப யோசிக்கணும், டைம் ஆகும், அப்படிலாம் இல்லை. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ஸ். அதுதான். நானும் உங்களை மாதிரி ஒரு விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு தான். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சம்ஸ் எடுத்து நான் டெய்லி 5 பார்க்குறேன். இது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காம ஸ்டார்டிங்கில் நல்லா ப்ரீஃபாக பார்த்துட்டு ஓவர் வியூ ஒரு ரிவிஷன் மாதிரி விடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீசனிங் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரிவிஷன் விட. டெய்லி பாருங்கள். டெய்லி நானே 5 சம்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டெய்லி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டைம் கீப்பிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டைம் கீப்பப் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட் சம்குள்ளே போகலாம். இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில நம்பர்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அவுட் தி ராங் டேர்ம் ஃப்ரம் தி சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 89, 78, 86, 80, 85, 82, 83. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து 2வது நம்பர் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. 2வதுலேருந்து 3rd நம்பர் பார்க்கும்போது கூடியிருக்கு. அடுத்து குறைஞ்சிருக்கு, அடுத்து கூடியிருக்கு, அடுத்து குறைஞ்சிருக்கு, அடுத்து கூடியிருக்கு. இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா 11 நம்பர் குறைஞ்சிருக்கு. -11 குறைஞ்சிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6, 2, 8 +8 கூடியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு? 86லேருந்து 80 வந்து 7 குறைஞ்சிருக்கு. இதில் 7 குறையில 6 குறைஞ்சிருக்கு. 86லேருந்து 80 குறையும்போது 6ஆ? அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கூடியிருக்கு. +5 -3 +1 அப்போ கூடியிருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 1ஆம் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கூடியிருக்கு, 3 குறைஞ்சிருக்கு, 5 கூடியிருக்கு, 6, 8 அப்படி வருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையாக இருக்குது. இந்த நம்பரை பார்க்கும்போது மட்டும் 2க்கு கம்பேர் பண்ணல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஒற்றைப்படையாக பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? ப்ளஸ் நம்மளுக்கு வந்து +9 கூடி இருக்கணும். நம்மளுக்கு ஒற்றைப்படையாக பார்த்துட்டு வரோம். அப்படி 9 கூடையில் இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கும்? நம்மளுக்கு 78 கூட 9 கூட்டும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து 87 கிடச்சிருக்கணும். 87லேருந்து 80 கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ 6 கிடைக்கும். 6 இருந்துச்சு. 87லேருந்து 80 கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? -7 கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். 11, 9, 7, 5, 3, 1 எல்லாமே ஒற்றைப்படையில் வந்திருக்கா? அப்போது ஒற்றைப்படையில் வரும்போது இந்த மெத்தட் தான் கரெக்டு. அப்போ எந்த நம்பர் டிஃபிகல்ட்டாக மாறி இருக்கு? 86 அப்படின்றது மாறி இருக்கு. அந்த இடத்துல 87 வரணும். அப்போ 78 கூட 9 கூடும்போது 87 வரணும். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, தப்பாக இருக்கிற எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடரில் தவறான எண் எதுனா 86 தான் தவறான எண். அடுத்த சம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறுவரிசையில் அமைத்து அவற்றின் சிறிய எண்ணை காண்க அப்படின்றாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு எண், அதை ஏறுவரிசையில் அமைக்கணும் அப்படின்னோடனே நம்ம எடுத்தோடனே என்ன நினைப்போம்? ஏறுவரிசையா 435 தான் சின்னது, அடுத்து 574, அடுத்து 876, 923 அப்படின்னு நினைப்போம்.
ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது அந்த சிறிய எண் இல்லை. அந்த சிறிய எண் இல்லை இருக்கிறதுல. இப்போ 435னா அதை தனித்தனி எண்ணாக எடுத்திருக்காங்க. அப்போது 3 சின்னது, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5. இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதி எந்த வேல்யூதோடது சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6, 7, 8ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 9 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5, 7 வரும். அப்போ இருக்கிறதுல இதில் எது சின்ன வேல்யூ? 239. அப்போ 239ஓட ஒரிஜினல் வேல்யூ என்ன? 923. அப்போ ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த மாதிரி தான் அவங்க ஏறுவரிசையில் கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல பாருங்கள். அந்த மாதிரி ஏறுவரிசையில் எழுதி ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவங்க கேட்டது இருக்கிற நம்பர்ஸை சின்னதுலேருந்து பெருசாக எழுதி அதில் எது சின்னது பெருசாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 233. அதோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 923. அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 71, 59, 48, 32, 29ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைஞ்சிட்டு போயிருக்கு. அதாவது 71லேருந்து அப்படியே நம்பர்ஸ் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? -12. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -11. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -10. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -9. அப்போது 12, 11, 10, 9ன்னு குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் எவ்வளோ குறையணும்? 8 குறையணும். அப்போ 29லேருந்து -8 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 21. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 21. சிலது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் சிலது வந்து டபுள் மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இன்னும் டபுள் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சிலது எடுத்தோடனே வந்துடும். ஸோ எல்லாமே ப்ராக்டிக்ஸ் தான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. விடுபட்ட எண்ணை காணுங்க. 4, 27, 16, 125, 36 அப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று குறைஞ்சிருக்கு, ஒன்று கூடியிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு, ஒன்று கூடியிருக்கு, கூடியிருக்கு அப்படின்றப்ப ஆனால் எல்லாம் சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 பொறுத்தளவுக்கு எப்படி எழுதலாம்? இப்போ 4 பொறுத்தளவுக்கு எப்படி எழுதலாம்? -64ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை 3 கியூப்னு எழுதுவோமா? இதை 4 ஸ்கொயர்னு எழுதுவோமா? 16. 16. 5, 25, 25 125. அப்போ இதை 5 கியூப்னு எழுதுவோம். இதை 6 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ ஒன்று ஸ்கொயர் ஆகிருக்கு, ஒன்று ஃபஸ்ட்டு இது எடுத்தோடனே நான் 2 கியூப்னு எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக 2 கியூப் வராது, 2 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அடுத்து கியூப் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அடுத்து கியூப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம கியூப் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்படி 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு வருது. ஃபஸ்ட்டு இது கியூபும் செகண்ட் இது ஸ்கொயர் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஒற்றைப்படைக்கெலாம் வந்து கியூப் பண்ணியிருக்காங்க, இரட்டைப்படைக்கெலாம் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது டேஷ் கிட்டே என்ன வருது? 7 கியூப் வருது. 7 கியூபோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 343. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது ஈஸியாக இருந்துச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் நம்பர் வில் ரெப்ரசன்ட் ஏ இன் தி ஃபாலோயிங் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. 2, 5, 11, 23 ஏ. அது ஏன்ற வேல்யூ என்ன? இத்தொடரில் ஏ எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் கூடிகிட்டே போகுது. 2, 5, 11, 23 அப்படின்னு கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கிடைக்குது. அப்போது இதுக்குள்ளே இப்போ 3, 6, 12ன்னு கிடைக்குது. இதுக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ் வருது? இந்த 3, 6, 12 கீழே என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் 2 மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ கிடைக்குது. அப்போ 12லேருந்து 2 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 12, 2, 24 கிடைக்கும். அப்போ 23, 24 கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 23, 24 கூட்டும்போது 47 கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் அடுத்தடுத்து. இல்லைனா நம்ம வந்து 3 2 6, 6 2 12, 12 2 24. அப்போ 23, 24 கூட்டினா 47. அந்த மாதிரி மெத்தடில் கொண்டு போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 47 ஆப்ஷனில் எங்கே இருக்கோ? ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதாங்க, இதில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ். ரீசனிங் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லுவீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக
ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது இன்னும் என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.